விருது குழுவுக்கு அறிவிருக்கா? விக்ரம் பிருத்திவிராஜுக்கு துரோகம், கொதிக்கிற இணையம். 2024வது வருஷத்துக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் ஜூலை 18ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. இதுல கேப்டன் மில்லர் படத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினதுக்காக தனுஷுக்கு சிறப்பு பிரிவு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய சமூகம் அப்புறம் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டிற்கான சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அதோட இயக்குனர் அருண் மாதேஸ்வரனுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. தனுஷ் இயக்கி முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்ச ராயன் படம் இந்த வருஷத்தோட சிறந்த தமிழ் படமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் படத்துக்கு 3 தேசிய விருதுகளும், விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா படத்துக்கு 2 தேசிய விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர மெய்யழகன் படத்துக்கும் விருது கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு மொத்தமா 10 தேசிய விருது கிடைச்ச போதிலும் இணையத்துல விருது குழுவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல விவாதங்களும் கண்டனங்களும் எழத் தொடங்கியிருக்கு. 2024வது வருஷம் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகி ரசிகர்களோட மனம் கவர்ந்த திரைப்படம் தங்கலான். இயக்குனர் ப. ரஞ்சித் கற்பனையில 5ஆம் நூற்றாண்டு அப்புறம் 19ஆம் நூற்றாண்டு பின்னணியில உருவான இந்த சரித்திர பதிவுக்காக சியான் விக்ரம் தன்னோட உடம்ப உருக்கி மெலிஞ்சு அசாத்திய உடல் உழைப்ப கொடுத்து நடிச்சிருந்தாரு. இந்த நடிப்புக்கு நிச்சயமா விக்ரமுக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த சினிமாவே எதிர்பார்த்தது. ஆனா தங்கலான் படத்துக்கு ஒரு விருது கூட கிடைக்காம போனது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய செஞ்சது. அதே மாதிரிதான் மலையாள இயக்குனர் பிளஸ்ஸி இயக்கத்துல பிருத்திவிராஜ் அமலா பால் நடிப்புல வெளியாகி இந்திய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த படம் ஆடு ஜீவிதம். உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு உருவான இந்த படம் தமிழ் ரசிகர்களையும் வெகுவா கவர்ந்தது. உணவு, நீர், ஓய்வு எதுவுமே இல்லாம பாலைவனத்துல தவிக்கிற நஜீப் முகமது கதாபாத்திரத்துக்காக தன்னோட எடையை குறைச்சு பாக்குறவங்களோட கண்கள்ல கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த நடிப்பை பிருத்திவிராஜ் வெளிப்படுத்தி இருந்தாரு. இந்த படத்துக்கும் ஒரு விருது கூட கிடைக்கல அப்படிங்கிறது சினிமா பிரியர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. விருது பட்டியல் வெளியான கொஞ்ச நிமிஷங்கள்லயே விக்ரம் அப்புறம் பிருத்திவிராஜ் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல அவங்களோட குமுறல்களை கொட்டி தீர்த்துட்டு வராங்க. தங்கலான் ஆடு ஜீவிதம் படத்தோட போட்டோவை பார்த்து அவங்களோட வாழ்நாள்ல மிகச்சிறந்த 2 அசாத்திய நடிப்புகளை தேசிய விருது குழு அடியோட புறக்கணிச்சிருச்சு அப்படின்னும், தேசிய விருதுக்கு சரியான படத்தை தேர்வு செய்யக்கூடிய அறிவு இந்த ஜூரி குழுவுக்கு உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னும் ஆவேசமான கேள்விகளை எழுப்பி அவங்களோட கோபத்தை பகிர்ந்துட்டு வராங்க.